பேர் என்ன? என்ன மாடு இன்னைக்கு இறக்குனீங்க? ஜெயிச்சிருச்சா? சொல்லுங்க. என் பேர் நந்தினி. நான் பாலமேட்ல இருந்து வரேன். எங்க மாடு பேர் வந்து காட்டுமுனி. அது வந்து நல்லா விளையாடுற மாடு. நாங்க வருஷம் பாலமேடு சொந்த ஊர்னால எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சொந்த ஊர்ல மாட்டை கழட்டிடுவோம். அது வந்து ஜெயிச்சு தங்க காசு வாங்கிட்டு வந்திருக்கு இன்னைக்கு. மாட்டை வந்து எந்த அளவு குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு நீங்க வளர்ப்பீங்க? நீங்க பாக்குறோம் கயிறுலாம் மாட்டை நீங்க தான் ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. எந்த அளவு நீங்க மாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வீட்டுல ஒருத்தரா நினைச்சு வளர்ப்பீங்க? அது நம்ம பெருமைக்காக சொல்லாட்டியும் அது சொந்த பிள்ளை மாதிரி தான் வளர்ப்போம். காலையில எந்திரிச்சோடனே அந்த மாடை தான் தான் பார்ப்போம். அது நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ அதுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு மற்ற எல்லாமே அதுக்கு கவனிச்சுட்டு அதை ஒரு பிள்ளையா தான் நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் வீட்டில் எல்லாருமே. அது வந்து இப்போ ஜல்லிக்கட்டில் வந்து அது வெற்றி பெற்று வர்றதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமே. இவ்வளோ நாள் வளர்க்குறதோட பெரிய ஒரு வெற்றினா அது வந்து ஜெயிச்சு வர்றது தான் எங்களுக்கு. மாட்டுக்கு என்ன மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுப்பீங்க? மாட்டுக்கு என்ன பயிற்சினா நடப்பயிற்சி கொடுப்போம், நீச்சல் பயிற்சி. அது மாதிரி ஒரு 4-5 பசங்களை கொண்டு வந்து ஒரு கிரவுண்ட்ல விட்டு அதை கட்டி எப்படி மாடை பிடிக்க வர்றது அதை வந்து நாங்கள் ட்ரைனிங் பண்ணி அதை வந்து பிடிக்க விடாம குத்தி தள்ளுற அளவுக்கு அந்த இதை ட்ரைனிங் பண்ணுவோம். மண்ணெல்லாம் கொட்டி வச்சு அதில் குத்தி மாடு குத்தி ட்ரைனிங் பண்ணுறது தான் பயிற்சி. மாடு வளர்ப்புல உங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்குது? என் பாலமேட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கா? சின்ன வயசுலேருந்தே மாடு வளர்க்குறீங்களா? இல்லை, நான் வந்து சொந்த ஊர் வந்து நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பா ஊர் திண்டுக்கல். ஆனால் கல்யாணம் பண்ணி வந்த ஊர் இது வந்து ரொம்ப பெருமையான நம்ம ஜல்லிக்கட்டு இந்த மண்ணே வந்து ஜல்லிக்கட்டால் இதான ஊர்னால எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கனால எனக்கும் இதில் வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகி இப்போ நாங்களும் மாடு வளர்க்கணும், சொந்தமாக மாடு வளர்த்து அதை அடுத்த வருஷம் வந்து இங்கே வாடியில் கலட்டணும்னு ஒரு கண்ணுக்குட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ மாடி வர நீங்க தான் ஓட்டி வந்து ஒவ்வொரு வருஷம் மாடு இறக்குறீங்க? மாடுங்க அவங்க கூட வருவோம். ஆனா நான் இன்னும் உள்ள போனதில்லை. எங்க வீட்டுக்காரர் தான் அவுப்பாங்க. அடுத்த வருஷம் நான் வந்து இறக்கலான் இருக்கேன் மாடு. உங்க சொந்தக்காரங்களாம் ஊர்ல இருந்தெல்லாம் வருவாங்களா? வருவாங்க. எங்க சொந்தக்காரங்க நான் வேற ஊர்னால அங்க வந்து இந்த ஜல்லிக்கட்டுலாம் அவ்வளவா ஃபேமஸ் இல்லாதனால எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் எங்க மாடு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்றத. எனக்கு முன்னாடி அவங்க போன் பண்ணி டிவில பாத்துட்டு என்கிட்ட கேட்பாங்க, உங்க மாடு வந்துருச்சு, உங்க மாடு ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாடு இப்ப ஜெயிச்சு என்ன பரிசு வாங்கியிருக்குது? மாடு வந்து தங்க காசு, ஒரு மெத்த, ஒரு சேர் வாங்கியிருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. என்ன வகை மாடு? நாட்டு மாடு, காங்கேய மாடு தான். என்ன காரணத்தினால காங்கேய மாடு நீங்க வளர்க்குறீங்க? நம்ம வந்து நம்ம தமிழ் மண்ணோட அந்த பிரைடு வந்து அழிஞ்சு போகக்கூடாது, நாட்டு வகை மாடுலாம் அழியக்கூடாதுன்ற காரணத்துக்காக நாட்டு மாடு வந்து நாங்க அந்த காங்கேயம் காளையை தேர்ந்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஒரு மாடு இறக்கிருக்கீங்க? 2 மாடு இறக்கிருக்கோம். 2 மாடு. இன்னொன்னு வந்து டாங்லி. அடுத்த வருஷம் வில்லங்கம்னு ஒரு மாடு 2026ல வந்து என்ட்ரி கொடுப்பாங்க இங்க. வில்லங்கம். என்ன காரணம்? வில்லங்கம்னா வில்லங்கம் அது கொஞ்சம் நல்லா வந்து ஒரு தோரணையான பேருனால நாங்க வில்லங்கம்னு வச்சிருக்கோம். உங்க பேரு? என் பேரு நந்தினி.